உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. கார்காலம் மழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும். தாவணி குடை பிடிப்பாயா? ஏன் அர்ஜுன், நமக்கு பாப்பா பிறக்குமா தம்பி பிறக்குமா? ஆதிமா, அது பாப்பாவா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நீயும் குழந்தையும் நல்லா ஆரோக்கியமா இருந்தாலே அதுவே எனக்கு போதும். அதெல்லாம் நல்லா ஆரோக்கியமா தாண்டா இருக்கும். நீ தான் தினமும் அதை சாப்பிடு இதை சாப்பிடு நல்லா ஹெல்த்தியா தானே கொடுத்துட்டு இருக்க. அப்ப ஹெல்த்தி இல்லாமையா நாங்க இருப்போம்? சொல்லு. இருந்தாலும் உனக்கு என்ன தோணுது? எனக்கு பொண்ணு பிறந்தா சந்தோஷம் தான். அது ஏன் அப்படி? பொண்ணு பிறந்தா சந்தோஷம், ஏன் பையன் பிறந்தா சந்தோஷம் இல்லையா? பையன் பிறந்தாலும் சந்தோஷம் தான் ஆதிமா. நான் எங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் தானே. சின்ன வயசுல இருந்து நான் மட்டும்தானே தனியா வளர்ந்தேன். எனக்கு அக்காவோ தங்கச்சியோ அப்படி யாருமே கிடையாது. அதனால பொன் குழந்தை இருந்தா அந்த வீடு எப்படி இருக்குங்கிற எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு கிடையாது. அதனால எனக்கு பாப்பா பிறக்கணும்னு ஒரு சின்ன ஆசை, அவ்வளவுதான். எனக்கும் பாப்பா பிறக்கணும்னு ஒரு ஆசை தான். இருந்தாலும் வேண்டாம், பையன் மட்டும் போதும். ஏன் ஏன் அப்படி பையன் மட்டும் போதும்னு சொல்ற? இல்லடா, பாப்பாவா இருந்தா சூப்பரா மேக்கப் பண்ணலாம், அழகழகா ட்ரெஸ் வாங்கி தரலாம். பசங்களை கம்பேர் பண்ணும்போது பொண்ணுங்களுக்கு தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, சூப்பரா வச்சுக்கலாம் தான். இருந்தாலும் உன் லைஃப்ல பொண்ணுன்னு இருக்கிறது நான் மட்டும்தான் இருக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம். நாளைக்கு என் பிள்ளை வந்துட்டானா அவன் அந்த இடத்த தட்டி பறிச்சிருவான்ல. ஏன் பையனா இருந்தா? பையனா இருந்தா அவனும் ஒரு பாய் தான்டா. நீ அவனை தூக்கலாம், கொஞ்சலாம், வெளியே கூட்டிட்டு போகலாம், என்ன வேணா பண்ணலாம். பெருசா எனக்கு பொசசிவ் ஆகாது, ஏன்னா ஒரு பையனு போயிடும்ல. இதுவே நீ பாப்பாவை அப்படிலாம் பண்ணும்போது லைட்டா எனக்கு கொஞ்சம் புகையும். அடிப்பாவி, அது நம்ம குழந்தை தானடி. நம்ம குழந்தை தான், இல்லைன்னு சொல்லல. நம்ம குழந்தையாவே இருந்தாலும் ப்ரையாரிட்டி. தைரியமா உன்னை வர சொல்றப்போ எனக்கு ஒரு சின்ன கஷ்டமா இருக்கு. இதுல என்னடா கஷ்டம்? ஒரு சில பொண்ணுங்கள்லாம் வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வந்து எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களால முடிகிறப்போ என்னால் முடியாதா சொல்லு? எனக்கு பெருசாக வீட்டில் எந்த வேலையுமே இல்லையே. க்ளீனிங்க்கு ஆள், குக்கிங்க்கு ஆளுன்னு எல்லாமே வேலைக்கு ஆள் இருக்காங்க. அத்தை மாமா வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க இத்தனை வருஷம் உழைச்சிருக்காங்க, அவங்க இந்த வயசில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஓகே, நான் உழைக்க வேண்டிய வயசில் இப்படி உட்காந்துட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல? நீ சொல்லலாம், நீ சம்பாரிச்சு தான் இங்கே சாப்பிட்ணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம நல்லா தானே இருக்கோம், நீ ஏன் கஷ்டப்படுறேன்னு கேட்கலாம். இருந்தாலும் நீயே யோசிச்சு பாரு, மாமா உழைக்க வேண்டிய வயசில் நமக்கு எதுக்குன்னு வீட்டில் உட்காந்துருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்மளாம் இப்படி ஒரு நல்ல நிலமையில இருந்திருக்க முடியுமா? அவங்க அன்றைக்கி பாடுபட்டு கஷ்டப்பட்டதுனால தானே இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல நிலமையில இருக்க முடியுது. அதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. எப்படியும் பாப்பாவோ தம்பியோ பிறந்துட்டா என்னால் கொஞ்சம் மாதத்துக்கு ஒர்க் வர முடியாது. குழந்தைய பார்த்துக்கிறது, ஃபீட் பண்ணுறதுன்னு அப்படியே கொஞ்சம் மந்த்ஸ் போயிடும். அப்போ நான் நினச்சாலும் முடியாது. ஆனால் இப்போ ஒரு கொஞ்சம் மாதம் என்னால் வர முடியும்ல. அது கரெக்டு தான். பேபி பிறந்துட்டா பேபி கூடயே தான் இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் கேட்குறேன். இப்போ தினமும் நீ ஆஃபீஸ் போயிடுறேன், நான் சும்மாவே வீட்டில் உன்னை நினச்சிட்டு நீ எப்போ வருவேன்னு உட்காந்துருக்கிறதுக்கு நான் அங்கே இருந்தால் உன்னையும் பார்த்துட்டே இருப்பேன்ல. உங்ககிட்ட எதுனாலும் பேசிட்டே என் ஒர்க்கும் பார்த்துட்ருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் வேறு யாரும் ஆஃபீஸ்க்கு போகலையே, நம்ம ஆஃபீஸ்க்கு தானே போகிறேன். எனக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே அங்கே இருக்குது. அது போக எனக்கு ஏதாவது எமர்ஜென்சினா பார்த்துக்கிறக்கு என் புருஷன் நீ இருக்க. அப்புறம் ஏன் அர்ஜுன் யோசிக்கிற? ப்ளீஸ் அர்ஜுன், ஓகே சொல்லு அர்ஜுன். இல்லை, நீ அது இதெல்லாம் யோசிக்காத, எனக்காக ப்ளீஸ். புள்ளத்தாச்சி பொண்ணு ஏதாவது ஆசைப்பட்டா அது நிறைவேற்றணுமா, அப்பதான் குழந்தை சந்தோஷமா இருக்குமாப்பா. ஏண்டி அதெல்லாம் ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா வாங்கி தரணும் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லுவாங்க. நீ என்னடா வேலைக்கு போறதுக்கு டைலாக் விட்டுட்டு இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆசைப்பட்டு என்ன கேட்டாலும் பண்ணணும், அது சாப்பாடோ மற்ற விஷயமோ. ப்ளீஸ்டா. சரி, உனக்கு வேலைக்கு போகிறது தான் சந்தோஷம் அப்படின்னா ஓகே, நீ வேலைக்கு வா. தினமும் நானே உன்னை சேஃபாக கூட்டிகிட்டு வரேன். மற்றபடி உனக்கு அங்கே என்ன வேணுமோ நான் பார்த்துக்கேன். ஆனால் நீயும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? கண்டிப்பா. தேங்க்யூ. நீ அழகு. அன்பே நான் உறங்க வேண்டும், அழகான இடம் வேண்டும், கண்களில் இடம் கொடுப்பாயா? ஐயோ கடவுளே, சும்மாவே வீட்டுக்குள்ள இருக்க ஹீட்டை தாங்க முடியல. வீட்டுக்குள்ள இருக்கமா இல்ல அடுப்பு மேலே ஏறி உட்காந்துருக்கமான்னு தெரியாத அளவுக்கு அனல் அடிக்குது. அதுக்கு தான் நானே இந்த ஸ்க்ரீனை வாங்கி மாட்டி விட்டுருக்கேன், கொஞ்சமாவது அனல் குறையட்டும்னு. இந்த ஸ்க்ரீனை யாரோ விளக்கி விட்டுருக்காங்க. அப்பா 2 செகண்ட் இந்த வெயிலில் நிற்க முடியல, மயக்கம் வந்துடும் போல. வெயிலே வேலை செய்கிறவங்கெல்லாம் ரொம்ப பாவம் தான், இப்படி தான் செய்கிறாங்களோ. நம்மளால முடியலப்பா சாமி. முதல்ல இந்த ஸ்க்ரீனை மூடிட்டு ரூமை விட்டே ஓடிடணும். கொஞ்சம் நேரத்துக்கு இந்த ரூம்க்கே வரக்கூடாது, அப்போ தான் இந்த ஹீட்டெல்லாம் குறையும். பேசாமல் ஒரு ஏசி வாங்கிடுவோமான்னு தோணுது அடிக்கிற வெயிலுக்கு. அம்மாடி முத்து இங்கே வாமா. அத்தை குரல் மாதிரி இருக்கு. ஆமாம், அத்தை குரலே தான். ஏன் கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே. சரி என்னன்னு கேட்டு வருவோம். நான் வாரேன்ட்டே. அம்மா
என்னமாச்சு? ஆ என்னங்க வலிக்கு விழுந்துட்டேன். வலிக்கு விழுந்துட்டியா? பார்த்து வர வேண்டியதானம்மா. கூப்பிட்டாங்கன்னு வந்தேன். அங்க என்ன கொட்டி இருந்தது கவனிக்கல, அதான் வலிக்கு விட்டுச்சு. நீங்களா கூப்பிட்டீங்க? என்னம்மா இது? என்ன கொட்டியிருக்குன்னு முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? அப்படி இல்லைன்னா இதை க்ளீன் பண்ணிட்டு அவளை கூப்பிட வேண்டியதானே? ஐயோ தம்பி, இல்லையா, நான் கூப்பிடவே இல்லை. நீங்க கூப்பிடாம தான் அவ அப்படி சொல்லுவாளா? பாருங்க, கீழே விழுந்து இப்ப யாருக்கு அடிபட்டிருக்கு? அவளுக்கு தானே. ஆ என்னங்க கால் சுளுக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன், ரொம்ப வலிக்குது. ஐயோ, கால் சுளுக்கிருச்சா? சரி வாமா, ஹாஸ்பிட்டல் போலாம். ஐயா தம்பி, கால் சுளுக்குனதுக்கெல்லாம் எதுக்கு ஆஸ்பத்திரி? நம்ம ஊர்ல ஒரு பாட்டி இருக்காவையா, நல்லா நீவி விடுவாவ. அவைய நீவி விட்டா நல்லா கேட்கும் பார்த்துக்க. அவைய கிட்ட கூட்டிட்டு போலாமா ஐயா முத்துவ? என்னம்மா அவ வழியில துடிச்சிட்டு இருக்கா? இப்பதான் பாட்டி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லைம்மாக்கா, சுளுக்குக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனால் அந்த ஸ்கேனு இந்த ஸ்கேனுன்னு சொல்லுவாங்களா, நிறைய ரூபா ஆகும். இந்த பாட்டினா நல்லா சுளுக்கு எடுத்துட்ருவாங்க. அதுக்கு பிறகும் வலி இருந்ததுன்னா வேணா ஆஸ்பத்திரிக்கு போவோமா ஐயா? ஐயோ ஏம்மா, அங்க வழியில கத்திக்கிட்டு இருக்கிறது ஏன் பொண்டாட்டி. அவளை இப்படி பார்க்கும்போது என்னால எப்படிமா கம்முன்னு இருக்க முடியும்? அந்த பாட்டி நீவியும் சரிப்பட்டு வரலன்னா பிறகு ஆஸ்பத்திரிக்கு தானே கூட்டிட்டு போகணும். அதுக்கு முந்தையே கூட்டிட்டு போலாம்ல. மக்களே, ஆஸ்பத்திரியில் நிறைய ரூபா ஆகுங்கிறக்காக நான் அப்படி சொல்லலையா. அது இதுன்னு நம்மளை ஏதாவது சொல்லி பயமுடுத்துவாவ. அதான் சொல்கிறேன், நீவி பார்த்துட்டு கூட கேட்கலன்னா கூட்டிகிட்டு போகலாம் ஐயா. ஒரு அரை மணி நேரம் மட்டும் பொறுத்துக்க சொல்லு. ஏம்மா, என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா? என் பொண்டாட்டி என் கண்ணு முன்னாடி இங்க அழுதுகிட்டு இருப்பா. நான் இவளை கொண்டு போய் நீவி விடுங்க, இன்னும் அரை மணி நேரம் பொறுத்து அப்ப வலி சரியாகலன்னு அப்ப கூட்டிட்டு போறேன்னு சொல்ல முடியுமா? உங்க காலத்துல ஆஸ்பத்திரி வசதி எதுவும் இல்ல. அதனால நீங்க ஏதாவதுன்னா உடனே நீவுவிய. இப்பதான் எல்லா வசதியும் இருக்குல்லம்மா. நீங்க ஒண்ணு இந்த வெயிலுக்குள்ள அலையாண்டா, வீட்டுல இருங்க. என் பொண்டாட்டியை நானே போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து பாத்துக்கிட்டேன். மக்களே, நான் சொல்றது நீங்க ஒன்னும் சொல்லாண்டாமா. நல்லா இருந்தவளை கூப்பிட்டு என்னைக்குள்ள காலை வைக்க வச்சு விழுக வச்சுட்டு இப்ப என்ன சொல்றீங்க நீங்க? முத்து, ஒன்றும் இல்லைம்மா, ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கோ, ஆஸ்பத்திரி போயிடலாம். என்ன? சரிங்க, காலையே நிமித்த முடியல, ரொம்ப வலிக்குது. பொறுத்துக்கம்மா, ஒரு 10 நிமிஷம் வா போவோம். ஐயோ, நீங்க ஏன்டா சோகமா இருக்கீங்க? நீங்க நல்லதுக்கு தான் சொன்னீங்க, அவங்களுக்கு தான் புரிஞ்சுக்க தெரியல. விடுங்க, ஹாஸ்பிட்டல் தானே, போயிட்டு போறாங்க. இல்லம்மா, நான் எதுவும் தப்பா சொல்லியிருந்தா பரவாயில்லையே. நானும் நல்லதுக்கு தானம்மா சொன்னேன். ஆஸ்பத்திரியில் அது இதுன்னு சொல்லுவாவ, நம்மளை பயம் கொடுக்க கூடாதுல்ல. அதான் இத்தனை வருஷம் அந்த பாட்டி நல்லா தான் நீவி இருக்காவ. எனக்கெல்லாம் பல முறை எங்க சுளுக்கு பிடிச்சாலும் அவையே தான் நீவி சரி பண்ணியிருக்காவ. அவ்வளவு ஏன், ரகுக்கு கூட சின்ன பிள்ளையில இருந்து இப்போ வரைக்கும் அந்த பாட்டி தான் நீவி விட்டுருக்காவ. ஒரு வருஷத்துக்கு முந்தி கூட இவனுக்கு கழுத்தை சொல்லிக்கிட்டு அவையே தான் எடுத்து விட்டாவ. அப்பம்லாம் சரி சரின்னு அந்த பாட்டிக்கிட்ட தான் வந்து நீவுவான். இப்போ என் பேச்சை கேட்காம போறான். இதுதான் சரியான நேரம், நல்லா ஏற்றி விடுவோம். ஐயோ அத்தை, இவ்வளோ நாள் உங்களுக்கோ இல்லை தாமரைக்கோ மாமாக்கோ யாருக்கா இருந்தாலும் அந்த பாட்டிக்கிட்ட நீவி இருக்கலாம். ஆனால் இப்போ அடிப்பட்டது உங்களுக்கோ மாமாக்கோ இல்லைல்ல, மாமாவோட பொண்டாட்டிக்கு. அப்போ அவர் அப்படி இருக்கிறது நியாயம் தானே. அவர் பொண்டாட்டி கண்ணு முன்னாடி அடிப்பட்டு அழுத உடனே அவரால் தாங்கிக்க முடியல. ஆஸ்பத்திரியில் வச்சு தான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. பரவாயில்ல, போயிட்டு போறாரு, விடுங்க. நீங்கள் அவ்வளோ தூரம் சொல்கிறீங்க. என்னதான் வழியில் முத்தக்கா அழுதுட்டு இருந்தாலும் அவங்களும் ஒரு வார்த்தையாவது காலை நீவி பார்க்கலான்னு சொல்லியிருந்தா மாமா நிச்சயம் கேட்டிருப்பாரு. அவங்க எதுவும் சொல்லலைன்னு தான் மாமா ஹாஸ்பிட்டல் போகணுன்னு நிலையா நின்றுட்டாரு. இல்லைத்த, நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அவங்களும் வேற ஊர் கிடையாதுல்ல, இதே ஊர் தானே. நீங்கள் ஏதோ ஒரு பாட்டி நீவி விடுவாங்கன்னு சொல்கிறீங்களே, அந்த பாட்டியை இவங்களுக்கு தானே தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுலேருந்து இவங்களும் பார்த்துருப்பாங்களே. ஏன், இவங்க கூட பல நாள் போய் நீவிட்டு வந்திருக்கலாம். அதனால் சொன்னேன், அவங்க ஒரு வார்த்தையும் சொல்லலையேன்னு. நீ சொல்கிறது சரிதாம்மா, அவள் ஒரு வார்த்தையும் சொல்லலை. ஒருவேளை அக்கா வழியில் இருந்ததுனால பெருசாக அதை சொல்லலைன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு ஆஸ்பத்திரி தான் போய் பார்க்கணுன்னு மனசில் விருப்பம் இருந்திருக்கும் போல. அதான் நீங்கள் சொல்கிறத பெருசாக எடுத்துக்கல. பரவாயில்ல, விடுங்கத்த. ஆமாத்த, நீங்கள் எதுக்கு அவங்கள கூப்பிட்டீங்க? நான் அவளை கூப்பிடையே இல்லைம்மா. நானே வாசலில் உட்காந்துருந்தேன், சத்தம் கேட்டு தான் ஓடி வந்தேன். ஆனால் அவள் என்னடான்னா நான் தான் கூப்பிட்டேன்னு சொல்கிறா. எனக்கு ஒன்றும் புரியலையே. அதை எப்படித்தான் நீங்கள் கூப்பிடாம அவங்க அப்படி சொல்லுவாங்க? அதுதாம்மா எனக்கும் புரியல, ஏன் இப்படி சொல்கிறான்னு தெரியலையே. ஓ அப்படியா, நீங்கள் கூப்பிடாம தான் அக்கா போய் சொன்னாங்களா? என்னமோ, எதுக்கு சொன்னாங்களோ. சரி சரி, கவலைப்படாதீங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னாச்சுன்னு ஃபோன் போட்டு சொல்லுவாங்க. நீங்கள் போங்க. ம் சரிம்மா. அடடடா, பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கே. ம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. உங்கள் குரலில் முத்த கூப்பிட்டதும் நான் தான், இங்கே எண்ணெயை ஊற்றி வச்சதும் நான் தான். நான் அவளுக்கு அடிப்பட்டா போதுன்னு தான் நினச்சேன். ஆனால் எக்ஸ்ட்ரா மாமா உங்களை திட்டு வரல எனக்கு தெரியாமல் போச்சு.
அதை எனக்கு சாதகமாக பயன்படுத்தி எவ்வளோ முடியுமோ ஏற்றி விட்டுருக்கேன். முத்து, உன்னை மாமா கிட்ட மட்டும் இல்லடி, இந்த குடும்பத்தில் எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கி உன்னை வீட்டை விட்டே துரத்துறேன். இப்போ தானே லேசாக உன் மாமியார்கிட்ட ஓதி விட்டுருக்கேன். இந்த குழப்பத்திலேயே தான் கடைசி வரைக்கும் அவங்கள வைக்க போகிறேன். பாருடி என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு. என்னங்க, மாத்திரை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்தனே, போட்டீங்களா? ஆ போட்டுட்டேன் ஈஸ்வரி. இப்போ தலைவலி எப்படிங்க இருக்கு? பரவாயில்லையா? ம் பரவாயில்லம்மா. சரிங்க, எதுவும் வேணும்னா கூப்பிடுங்க. எதுவும் பண்ணுச்சுன்னா தயங்காமல் சொல்லுங்க. ம், வலி வந்தாலோ இல்லை எதுவும் பண்ணதுனாலும் சொல்லுங்க, நம்ம என்னன்னு பார்ப்போம். சொல்லாமல் இருந்துடாதீங்க என்னங்க? சரிம்மா, நிச்சயம் சொல்கிறேன். சரிங்க. சத்த நேரம் தூங்குறீங்களா? தூக்கமே வர மாட்டேங்குது ஈஸ்வரி. அப்போ உங்களுக்கு சும்மாவே இருக்க ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்க? அதான் நல்லா ஃபேனை போட்டு கதவெல்லாம் திறந்து வச்சிருக்கேன் பாருங்க. வெளிக்காத்தும் கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்கும்ல. கொஞ்சம் உறங்குங்க. இல்லைன்னா டிவி எதுவும் பார்க்கலா? இல்லைம்மா, இல்லை வேண்டாம். சத்த நேரம் அப்படியே உட்காந்துருக்கேன். பிறகு உறக்கம் வந்தால் உறங்குறேன், இல்லைன்னா வெளியே வரேன். ம் சரிங்க. கொஞ்சம் எனக்கும் வேலை கிடக்குங்க, அதெல்லாம் போய் பார்க்கணும். ஆஸ்பத்திரி அது இதுன்னு 2-3 நாளாக அங்கேயே அலைஞ்சிட்டு பார்த்தியலா? நிறைய துணி சேர்ந்து போய் கிடக்கு. வீடெல்லாம் குப்பையாக கிடந்து உங்களை கூட்டிகிட்டு வரக்கு முந்தி தான் எல்லாம் சுத்தம் பண்ணேன். துணி மட்டும் கிடக்கு, அதையும் கொஞ்சம் துவைச்சி போட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சது பார்த்தியலா? அதுலேயும் வெயில் வேற நல்லா அடிக்கி. இப்போல்லாம் துவைச்சி போட்டால் நல்லா காஞ்சிரும், டக்குன்னு எடுத்துடலாம். அதை மட்டும் நானும் அத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரம் அதை முடிச்சிடுறோம். என்ன? சரிம்மா, முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. முடியலன்னா பரவாயில்ல, விட்டுருங்க, பொறுமையாக பார்த்துக்கிடலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதான் அத்தை இருக்காவலா, நானும் அத்தையும் சேர்ந்து அதெல்லாம் முடிச்சிருவோம். வள்ளி குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கால, அதனால அவளையும் வேலைக்கு கூப்பிட முடியல. அதனால கொஞ்சம் சமையல் வேலையும் பார்த்துக்கிட்டு பையனை பார்த்துக்கிட்டு இருக்காவ. ஈஸ்வரி, சமையல் வேலையை பார்க்குறான்னு சொல்கிறேன், வேற எப்படி பேரனை பார்த்துக்க முடியும்? பேரனை வேணா கொண்டு வந்து இங்கே விட, நான் பார்த்துக்கிடுறேன். ஐயோ வேண்டாங்க, உங்களுக்கே இப்போ தான் சரியாயிருக்கு. தலை வலிக்கலன்னு சொல்றீ, அது வரைக்கும் சந்தோஷம். திரும்ப எதுவும் வலி வந்துட்டுனா என்ன செய்ய? நேரம் நீங்கள் மாத்திரை போடணும், நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். அவனை பார்த்துக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. அவன் முந்தி மாதிரிலாம் இல்லை, ஒரே சேட்டை. எதுக்கு எடுத்தாலும் அடம் பிடிக்கான், ஒரே அழுகியா அழுறான். என்னத்தை செய்ய அவனை வச்சுக்கிட்டுனே புரிய மாட்டேக்கு. ஆனால் பாவம் தாங்க, அவளும் ஒத்தைக்கு அங்கே எப்படி தான் சமாளிக்காலோ தெரியல. இப்போ மாப்பிள்ளைக்கும் கொஞ்சம் லீவு கிடச்சனால பரவாயில்ல. மாப்பிள்ளை இப்போ வீட்டில் இருக்காரு, கொஞ்சம் பார்த்துக்கிடுவார். இல்லைன்னா ஒத்தையிலே தான் கஷ்டப்பட்டுட்டு கிடப்பா. அதான் மாப்பிள்ளை பேரனை பார்த்துக்கிட்டுறாவ, அவள் சமைச்சிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டுறாவ. அது ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் இருங்க என்ன, நான் போய் துணியெல்லாம் மட்டும் துவைச்சி போட்டு வந்துடுறேன். இங்கே ரூமில் ஏதாவது துணி கிடக்கா நீங்கள் கலத்தி போட்டது? இல்லைம்மா, நான் நேற்று அந்த துணி போடுற கூடையில தான் கலத்தி போட்டேன், அங்கே தான் கிடக்கும். சரிங்க சரி, நான் பார்த்து எடுத்துகிட்டு போகிறேன். மேடம்க்கு வேற எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டா. அவளும் படிக்கணும்ல, அவளையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கூப்பிட்டு பேசுறதுக்கும் தயக்கமாக இருக்குது. ஒருவேளை இந்த டைமில் படிச்சுட்டு இருந்தா என்ன பண்ணுறதுன்னு. சரி சரி, படிக்கட்டும். நம்ம பொண்டாட்டி படித்தா நமக்கு நல்லது தானே. ஆனால் என்ன, எனக்கு தான் அவன் நினப்பாவே இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் நினைக்கிற மாதிரி மேடம் என்ன நினைப்பாங்களா தெரியலையே. மேடம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. படிக்கிறாளா இல்லை படிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு இருக்காளான்னு கூட எனக்கு தெரியல. கூப்பிட்டு பார்ப்போமா? ஒரு வேளை நம்ம கூப்பிட்டோன்னா நம்மகிட்ட பேசிட்டே படிக்காமல் விட்டுட்டானா? அட, எதுக்கு இவ்வளோ குழப்பம் நம்ம மனசில்? பாவம், அப்பாவுக்கு அடிபட்டு இருந்தப்போ அவளுமே அங்கே தான் வந்திருந்தா ஹாஸ்பிட்டலில். நான் ஃபீல் பண்ணதை விட நான் ஃபீல் பண்ணுறேன்னு அவள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. எங்கள் கூட ரொம்ப நேரம் அவள் இருந்தா. என்ன ஒன்று, இந்த அம்மா தான் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம். வந்தவங்களை போய் இப்படி கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்க. நானே இவங்க 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்கணும்னு போராடிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா இப்படி பிரித்து விட்ருவாங்க போல. என்ன பண்ணலாம்? கூப்பிடலாமா வேணாமா? ஐயோ வந்துட்டானா? என்னல என்னமோ சொல்றான், கதவை தட்டுறான், ஒன்றும் புரிய மாட்டேக்கு. இருல மாமே வாரேன். இயாளு என்ன, எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா? அட, என்னல ஆச்சு உனக்கு? ஏண்டா, அம்மா எதுவும் அடிச்சாளா? என்னடா பேசுற, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இத்தனை வயசாச்சு, இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கேன், ஆனா உன்னோட பாஷையை எனக்கு புரிஞ்சுக்க முடியல. என்னதான் சொல்றியோ? சாக்லேட் வேணுமா? சரி, உனக்கு இப்ப எங்கேயோ போகணும், அதான் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க. வா போவோம். எவ்வளவு நேரம் தான் இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்ச மாதிரி இருக்குதோ.
வெளியே போனாலாவது பேரனையாவது சித்த பார்க்கலாம். மருமகன் வந்திருக்காவ, அவியிட்ட உட்காந்து கூட பேச முடியல. மாறன் வீட்டில் தான் இருப்பான், எல்லாரும் வீட்டில் தான் இருக்காவ. நான் தான் இப்படி உள்ள ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கேன். சித்த அவியல்கிட்ட எல்லாம் போய் பேசினா கொஞ்சம் நேரம் போகும். சரி போவோம். என்ன இது, யாரையுமே ஆளக்காங்களே. வள்ளி சமைச்சுக்கிட்டு இருக்கா, பேரனையும் காணோம், மருமகனையும் காணோம், இவனையும் காணோம். வேலை எல்லாரும் வெளியே போயிட்டாங்களா? மாறன் ஃபோன் இங்கே தான் கிடக்கு. ஃபோனை வச்சுட்டு வெளியே எங்கேயும் போமாண்டானே. ஒருவேளை வீட்டுக்கு வெளியே பேரனை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காவளோ? அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ ஃபோன் எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு சேர்த்து அங்கேயாவது உட்காந்துட்டு வருவோம். என்னது இது, மாறன் ஃபோனில் மாறனும் என் தங்கச்சி மகளும் இருக்க மாதிரி ஃபோட்டோ இருக்கு. அப்படின்னா மாறனும் என் தங்கச்சி மகளும் விரும்புகிறாங்களா? சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காது. அப்படி இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரும் ஏன் நெருக்கமாக நின்று ஃபோட்டோ பிடிக்கணும்? அப்போ மாறனுக்கு இலக்கியாவை பிடிச்சிருக்கு, மாறனும் இலக்கியாவும் காதலிக்கிறாங்களோ?